பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நன்மையானவைகளை பேசுகிற தெளிக்கப்படுகிற இயேசுவின் ரத்தத்திற்கு கீழே வந்து சேர்ந்தீர்கள். இயேசுவின் ரத்தம் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நமக்கு நன்மையானவைகளை பேசும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்னை சுற்றிலும் பல்வேறு ஜனங்கள் எனக்கு விரோதமாய் தீமைகளை பேசலாம், அவிசுவாசமான காரியங்களை பேசலாம், தோல்வியான காரியங்களை பேசலாம், இழிவாக ஏளனமாக சோத்திரம், கிண்டலாக கேலியாக சோத்திரம், என்னை டிஸ்கரேஜ் பண்ணும்படியாக எனக்கு விரோதமாய் பல்வேறு வார்த்தைகளை பேசலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு தீமையானவைகளை அல்ல, அவிசுவாசமான காரியங்களை அல்ல, தோல்வியான காரியங்களை அல்ல, அந்த ரத்தம் எப்பொழுதும் பிதாவினிடத்தில் என்னை குறித்து நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நன்மையானவைகளை இயேசுவின் ரத்தம் உங்களுக்காய் பேச போகிறது. Praise God, hallelujah. யார் உங்களை குறித்து தீமையா பேசுறாங்களோ இல்லையோ சோத்திரம், உங்க குடும்பத்தார் அல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை வித்தியாசமா பார்க்கலாம், வித்தியாசமா பேசலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரட்டும். யார் என்னை குறித்து எப்படி பேசினாலும் பரவாயில்ல, ஆனால் நன்மையானவைகளை என்னை குறித்து பேசுகிற இயேசுவின் ரத்தம் எனக்கு இருக்கிறது. Praise God. நான் அந்த ரத்தத்திற்கு அருகாமையில் இருக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நான் இப்படி சொல்லி உங்களுக்காய் ஜெபிக்கும்படியாய் விரும்புகிறேன். உங்களை குறித்து நன்மையானவைகளை இந்த ரத்தம் பேச போகிறது. பிரைஸ் காட். உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க கையின் பிரயாசங்களை குறித்து, உங்க வாழ்க்கையை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து இயேசுவின் ரத்தம் இந்த நாட்களில் நன்மையானவைகளை மாத்திரமே பேச போகிறது. ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். ஒருவேளை என் வாழ்க்கையில தீமையை அனுபவிக்கலாம், ஒருவேளை நஷ்டத்தை பார்த்திருக்கலாம், தோல்வியை பார்த்திருக்கலாம், நிந்தைகளை பார்த்திருக்கலாம், அவமானங்களை பார்த்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ரத்தம் என்னுடைய தோல்வி, சாபம், பாவம், அக்கிரமம், மீறுதல் இவைகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டுவிட்டு அல்லது தூக்கி எறிந்து போட்டுவிட்டு என்னை குறித்து நன்மையானவைகளை பேச போகிறது. ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நன்மையாய் பேசுகிற இயேசுவின் ரத்தம் உங்களுக்காய் வெளிப்பட போகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு, பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. சபையே, இந்த வார்த்தையை இப்படி சொல்லுகிறேன். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர், அவர் தம்முடைய இரத்தத்தினால் உங்களுக்காய் நன்மையானவைகளை பேச போகிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. மனுஷன் பேசுற தீமை என் வாழ்க்கையில நிறைவேறாது. அவன் என்ன சாபமா பேசியிருக்கலாம், தீமையா பேசியிருக்கலாம், தோல்வியா பேசியிருக்கலாம், சபிச்சிருக்கலாம், திட்டிருக்கலாம். ஆனா அந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில நிறைவேறாது. காரணம், என்னை குறித்து நன்மையை பேசுகிறதற்கு இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. பிரைஸ் காட். உங்களை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, உங்க வாழ்க்கையை குறித்து நன்மையை பேசுகிற ரத்தம் இந்த நாட்களில் வெளிப்பட போகிறது. பிரைஸ் காட். இந்த வார்த்தை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களை குறித்து, உங்க வாழ்க்கையை குறித்து நன்மையானவைகளை பேச போகிறது. இயேசுவின் ரத்தம் பேச போகிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதான் அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை, அது பேசுகிற ரத்தம். பிரைஸ் தி லார்ட். அந்த ரத்தத்திற்கு ஜீவன் இருக்கிறது, அந்த ரத்தத்துக்கு உயிர் இருக்கிறது. ஆபேலுடைய ரத்தமே பேசும் அப்படின்னா சோத்திரம், அந்த இயேசுவின் ரத்தம் ஆபேல் பேசின ரத்தத்தை காட்டிலும் நன்மையானவைகளை பேசும். இந்த வார்த்தை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். உங்களை குறித்து இந்த ரத்தம் அப்பாட்ட பேச போகும்.
Praise God. உங்க எதிர்காலத்தை குறித்து பயத்தோட இருக்கிறீங்களா? யார்கிட்ட சொல்லி அழுகுறேன்? யார் எனக்கு சப்போர்ட் பண்ணுவா? யார் எனக்கு ஏன் சார்பா பேசுவா? யார் எனக்காய் யுத்தம் பண்ணுவா? யார் எனக்காய் வழக்காடுவா? அநேக காரியத்தை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் ரத்தம் உனக்காய் பேசும். Praise God. ஆமென் சொல்லி கர்த்தரை மையப்படுத்துங்க. பேசுகிற ரத்தம் உங்க வீட்டின் மேல் இறங்கி வரப்போகிறது. பேசுகிற ரத்தம் உங்க நிலைக்கால்களில் பூசப்பட போகிறது. பேசுகிற ரத்தம் உங்க ஸ்தோத்திரம் உங்க நெற்றியில் பூசப்பட போகிறது. பேசுகிற ரத்தம் உங்க சரீரத்தின் மேல இன்றைக்கு தெளிக்கப்படுவதாக. Praise God. Hallelujah. பேச போகிறது. இந்த டேட் போட்டு குறிச்சு வச்சு ஜெபம் பண்ணுங்க. இனி நன்மையானவைகளை இயேசுவின் ரத்தம் பேச போகிறது. உங்களை சப்போர்ட் பண்ண போகிறது. உங்களுக்கு அநேக நன்மைகளை இயேசுவின் ரத்தம் பேசி பேசி அற்புதங்களை கொண்டு வரும். இதுவரை உலக பிரகாரமான அநேகர் என் சார்பில் பேசி இருக்கலாம், எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் பேச போகிறது. பல மடங்கான ஆசீர்வாதத்தை, பல மடங்கான விடுதலையை, பல மடங்கான சுகத்தை இந்த ரத்தம் வாங்கி கொண்டு வரும். கண்ணை மூடி சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ரத்தம் எனக்காய் பேசட்டும். ஆண்டவரே இந்த ரத்தம் பேசுகிற ரத்தம் அல்லவா, என்னை குறித்து என் குடும்பத்தை குறித்து நன்மையானவைகளை பேசட்டும், நல்ல காரியங்களை பேசட்டும். ஆண்டவரே பேசுகிற ரத்தம் வெளிப்படுவதாக, பேசுகிற ரத்தம் இறங்கி வருவதாக. யாரெல்லாம் செபிக்கிறார்களோ அவர்கள் சரீரத்தின் மேல இந்த டைம்ல இயேசுவின் பேசுகிற ரத்தம், நன்மைகளை பேசுகிற ரத்தம் இறங்குவதாக செய்வீர் என்று நம்புகிறோம். பெரிய காரியத்தை செய்யும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். பேசக்கூடிய ரத்தம் உங்களுக்காய் பேச போகிறது. இந்த செய்தி ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ரத்தம் எல்லாருக்காய் பேசி அற்புதங்களை செய்வதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.